ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 2019 குரூப் 4 தேர்வில் வந்த ஒரு முக்கியமான பாலிட்டி கேள்வியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன கேள்வின்னு பாருங்களேன். எந்த வருடம் பாராளுமன்றத்தில் அலுவல் மொழி சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாராளுமன்றத்தில் அலுவலக மொழி சட்டம் கொண்டு வந்தாங்க. எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை 1963 தான் கொண்டு வந்தாங்க. இந்த கண்டென்ட்டு ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னா, ஸ்கூல் புக்கில் 10ஆம் வகுப்பில் இருக்குது. இன்றைய 10ஆம் வகுப்பு புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டு இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2019 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தை 2 பாகமாக விட்டாங்க. 2 பாகமாக இருந்ததுங்க. இப்போ கொரோனாவுக்கு பிறகு அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரே புத்தகமாக மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அதனால் சில தகவல்களை தூக்கிட்டாங்க. ஸோ இந்த அலுவலக மொழிகள் அப்படிங்கிற பகுதி இருக்காது. இப்போ புத்தகத்தில் இருக்காது. நீங்கள் எடுத்து பாருங்களேன். அதுவே பழைய புத்தகத்தில் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அலுவலக மொழிகளை பற்றி இந்திய அரசியலமைப்பின் பகுதி 17 இது நோட் பண்ணிக்கோங்க. 17ஆவது பகுதியில் 343 351 வரை இருக்கிற சட்டப்பிரிவுகளில் சொல்லியிருக்காங்க. எந்த பகுதின்னு பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். 17ஆவது பகுதியில் சொல்லியிருக்காங்க. இந்த சட்டப்பிரிவுகளை 4 தலைப்பில் சொல்லியிருக்காங்க. யூனியன் பிரதேச மொழிகள், வட்டார மொழிகள், நீதித்துறை மொழிகள், சட்டம் மற்றும் சிறப்பு வழிகாட்டு மொழிகள் அப்படின்ட்டு 4 தலைப்பில் வச்சுருக்காங்க. இந்த அலுவலக மொழிகளை எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் 8ஆவது அட்டவணையில் வச்சுருக்காங்க. இதை கேட்டிருக்காங்க, இனியும் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அரசியலமைப்புடைய 8ஆவது அட்டவணையில் மொழிகளை வச்சுருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை வச்சுருக்காங்க. ஆரம்பத்தில் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரும்பொழுது 14 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருந்தது. இப்போ எத்தனை இருக்குதுன்னா 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்குது. அடுத்து 2 முக்கியமான பாயிண்ட்டை கவனிங்க. முதலாவது மொழிக்குழு 1955 கொண்டு வரப்பட்டது. முதலாவது மொழிக்குழுவை கொண்டு வந்தாங்க. எந்தெந்த மொழிகளை அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக மாற்றலாம், எந்தெந்த மொழியை எப்படி பயன்படுத்தலாம், அதை பற்றி ஆராய கொண்டு வந்தாங்க. 1955 குழு அமைச்சாங்க. அது 1966 அதனுடைய பரிந்துரையை வழங்குச்சு. இந்த பரிந்துரையை வச்சுக்கிட்டு நாடாளுமன்றம் 1963 அலுவலக மொழி சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இதன் மூலம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்திய தேசிய மொழியாக அறிவிச்சிருப்பாங்க. ஆங்கிலத்தையும் குறிப்பிட்ட காலம்தான் பயன்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்காக பயன்படுத்தணும் பாருங்கள். அலுவலக நோக்கங்களுக்காகவும் நாடாளுமன்றத்தின் கருத்து பரிமாற்றத்துக்காகவும் 15 ஆண்டுகளுக்கு ஆங்கிலத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. எப்போது 1963. பிறகு என்ன பண்ணாங்கன்னா 1967 இதை திருத்தினாங்க. அலுவலக மொழிகள் திருத்த சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அதன் மூலம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆங்கிலத்தை கால வரையின்றி எவ்வளோ நாளைக்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் கொஷின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க, நம்ம பார்த்தோம். அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கவனிங்க. செம்மொழிகள் எத்தனைங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது ஸ்கூல் புக்கை படிச்சிருப்பீங்க. 2004 செம்மொழி அப்படிங்கிற பிரிவை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. ஆரம்பத்தில் 6 மொழிகள் செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது. தமிழை தான் ஃபஸ்ட்டு செம்மொழியாக அறிவித்தாங்க. 2004 அறிவித்தாங்க. சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. 6 மொழி தான் செம்மொழி இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் 2024 அக்டோபரில் மேலும் 5 மொழிகளை மத்திய அரசாங்கம் செம்மொழி பட்டியலில் சேர்த்துனாங்க. இதை கேட்க வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. 2024 அக்டோபரில் கொண்டு வந்தாங்க 5 மொழிகள். இதை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. எந்தெந்த மொழிகள்னால் வங்காள மொழி. வங்காள மொழின்னு தமிழில் சொல்லுவோம். அதுவே பெங்கால் அப்படிங்கிறதா சரி, பெங்காலி அப்படின்னு சொல்லுவாங்க. வங்காளம்னாலும் பெங்காலினாலும் ஒன்று தான், மாற்றி இது போட்டுறாதீங்க. அடுத்து பாருங்கள், மராத்தி, பாலி, அசாமி, பிராகிருதம், இந்த 5 மொழியையும் செம்மொழி பட்டியலில் இப்போ மத்திய அரசாங்கம் இணைச்சிருக்காங்க. அப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 11 செம்மொழிகள் இருக்கிறது. ஸோ தவறு பண்ணிடாதீங்க, சரிங்களா? அதாவது புக்கில் 6 தான் போட்டிருந்தாங்க, அதனால் நான் 6 குறித்தேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இது ஆக்சுவலாக கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் அடிப்படையிலையும் கேட்கலாம் இல்லையா, இப்போ எத்தனை செம்மொழி இருக்குன்ட்டு. ஸோ அதனால் 11 பார்த்துக்கோங்க. ஆப்ஷனில் எது வருதுன்னு பாருங்கள். 6 கொடுத்துருக்காங்களா இல்லை 11 கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். 11 கொடுத்துருந்தா 11 தான் செலக்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ கரண்ட்டில் இருக்கிறது 11 தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க.